வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பாத்தீங்கல்ல ஒரு இமேஜ், அது யாரோ ஒரு நபர் அவங்க வீட்டில் படுத்துக்கிட்டு எடுத்து போஸ்ட் பண்ண இமேஜ் கிடையாது. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவோட அபிஷியல் ரெசிடென்ஸ்குள்ள உள்ள பூந்த போராட்டக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி சேதப்படுத்தி கலவரம் பண்ணிட்டு இருந்தப்போ அதுல ஒரு நபர் அங்க இருக்கக்கூடிய பெட்ல இருந்து போஸ்ட் பண்ண ஒரு இமேஜ் தான் இது. அப்பனா ஷேக் ஹசீனா அந்த ரெசிடென்ஸ்குள்ள இல்லையா அப்படின்னா இல்ல. இந்த சம்பவம் நடக்கிறப்போ அவங்களுடைய பிஎம் போஸ்டே ரிசைன் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சுட்டு இருந்தாங்க. நேத்தி ஃபுல்லா என்ன நடந்தது பங்களாதேஷ்ல அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பங்களாதேஷ்ல ஒட்டு மொத்தமா என்ன நடந்திருக்கு, எந்தெந்த நாடு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று காலையில போராட்டக்காரர்கள் மத்தியிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் பங்களாதேஷோட தலைநகர் டாக்காவுக்கு வாங்க அப்படின்னு. போராட்டக்காரர்கள் அப்படின்னா 3 பிரிவு இருந்தாங்க. ஒன்னு ஆளும் கட்சி இருக்காங்கல்ல, அவாமி லீக், அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். இன்னொன்னு ராஜாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜாக்கர்கள் அப்படிங்கிற டீம் யாரு அப்படின்னு சொல்றேன், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இன்னொரு பக்கம் மாணவர் அமைப்பு. இவங்க 3 பேருமே அங்க இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக, ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு கட்டமா தான் நேற்று காலையில இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருது. போராட்டக்காரர்கள் எல்லாமே பங்களாதேஷோட தலைநகர் டாக்காவுக்கு வராங்க. எப்படி அந்த அளவுக்கு ஈஸியா வந்தாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரிக்கே தெரியல. ஏன்னா நாடு முழுக்க 144 இம்போஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ எல்லாரும் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட் அதுக்காக என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் கவர்மெண்டே எதிர்பார்க்காத அளவுக்கு டாக்காவோட கூட்டம். ஒரு போராட்டம் அப்படின்னா 1000 பேர் 2000 பேர் கூடி பார்த்துருப்போம். பட் இங்க லட்சக்கணக்கான பேர் டாக்காவில் கூடி பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவோட ரெசிடென்ஸை நோக்கி ஒரு பேரணியா போக ஆரம்பிக்கிறாங்க. பதட்டம் உச்சத்தை தொட ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தது அந்த கோட்டாவை கொடுக்க கூடாது அப்படின்னு. பட் நேத்தி வச்ச பெரிய கோரிக்கை என்னன்னா ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையா இருந்தது. ஸோ எல்லாரும் அந்த மாளிகையை நோக்கி பேரணியா போறாங்க. ஸோ இந்த டைம்ல மதியம் 1 மணிக்கு பங்களாதேஷோட ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு கால் பண்றார். நீங்க உங்களுடைய பிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணல அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தராரு. ஷேக் ஹசீனா அதுக்கு ஆப்போசிட்ல இருந்துக்கிட்டு நான் வேணா மக்கள் மத்தியில டெலிவிஷன்ல லைவ்ல பேசுனா இந்த பிரச்சனை எப்போதைக்கு அமைதி ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராணுவ தளபதி வாய்ப்பே கிடையாது, நீங்க ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கால் முடிஞ்ச அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துல ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ணதோட மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 1/2 ஹவர்க்குள்ள ராணுவ ஹெலிகாப்டரை வர வச்சு அங்கிருந்து ஒரு நாட்டுக்குள்ள இருந்த பிஎம் ஏதோ ஒரு தீவிரவாதி ஒரு நாட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு போற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவோட ஸ்டேட் திரிபுராவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இங்க உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட். அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க, இந்தியாக்குள்ளதான் இருக்காங்களா இல்ல லண்டன் தப்பிச்சு போக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் செய்தி. ஸோ இது ஷேக் ஹசீனாவோட எண்ட். இந்த பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கம் அங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே அந்த பிரதமர் மாளிகைக்குள்ள பூந்து அதை அடிச்சு நொறுக்கி கலவரம் அப்படிங்கிறது உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. சரி, இந்த பிரைம் மினிஸ்டரோட ரெசிடென்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டாங்க, ஓகே அப்படின்னு பார்த்தா போராட்டக்காரர்கள் அடுத்ததா வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா யாரெல்லாம் அவாமி லீக் ரூலிங் பார்ட்டியோட முக்கிய தலைவர்களா இருந்தாங்களோ, யாரெல்லாம் அதுல அமைச்சர்களா இருந்தாங்களோ அவங்களோட வீட்டை எல்லாம் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது போராட்டக்காரர்கள் மத்தியில இருந்து. இந்த டைம்ல தான் நேற்று மதியம் 3 மணிக்கு ராணுவ தளபதி வால்கர் உஸ் ஜமான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. வி ஆர் ஃபார்ம் த இன்டரிங் கவர்மெண்ட் இன் பங்களாதேஷ் அப்படின்னு ராணுவ தளபதியே அங்க அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இப்போ பங்களாதேஷ்ல ராணுவ ஆட்சி கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று 3 மணிக்கே ராணுவ தளபதி போராட்டக்காரர்கள்ட்ட லைவ்ல பேசியிருக்காரு. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கப்படும், அமைதியா இருங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ராணுவ தளபதி போராட்டக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம். சரி, இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கே, ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரே தப்பிச்சு இன்னொரு நாட்டுக்கு போற அளவுக்கு நடந்திருக்கே அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்குல்ல, ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு நீங்க இந்த போராட்டத்தை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேஸ்லெஸ் மேட்டர். இது ஒரு போராட்டமே கிடையாது. அவங்க வச்ச ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்டுடுச்சு. ஆனா அதை தாண்டி
ஏன் இவ்வளவு போராட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கேள்வியா வரும். 1971 பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு பங்களாதேஷ் ஒரு இண்டிபெண்டன்ட் நாடா உருவாகுது இல்ல, இந்தியா கூட ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பட் அங்க பங்களாதேஷ்ல ஒரு லீடரா இருந்து இந்த இண்டிபெண்டன்ஸை கொண்டு வந்ததே அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான். அவரு தான் பங்களாதேஷோட தந்தை அப்படின்னு இன்னும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கார். அவர் தான் ஷேக் ஹசீனாவோட தந்தை. எப்பொழுதுமே யார் தலைமையில ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதோ அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து ரூலிங் பார்ட்டியா வர்றது அப்படிங்கிறது வாடிக்கையா எல்லா கண்ட்ரிலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி 1971 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் 72ல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில ஒரு கவர்மெண்ட் வந்து பங்களாதேஷ்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஃபார்ம் ஆனப்போ அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பங்களாதேஷோட சுதந்திரத்துக்காக போராடினாங்களோ, முன்னிருந்து போராட்டம் நடத்தினாங்களோ அவங்களெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு அறிவிச்சு அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதே டைம்ல இதனால் அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா, அந்த போராட்டம் நடந்தது இல்ல, சுதந்திர போராட்டம், அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்கல்ல சில பேர், அவங்களெல்லாம் ராஜாக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுதந்திரத்துக்காக பங்களாதேஷ் தனி நாடா வேணும் அப்படின்னு போராடினவங்களெல்லாம் முக்தி யோகாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 டீம் இருக்கு. இது இல்லாம பொதுமக்கள் இருக்காங்க. இந்த முக்தி யோகாக்களுக்கு தான் அந்த 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அது இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா. அந்த விஷயத்துல எந்த கவர்மெண்ட் திரும்ப எதிர்க்கட்சியா இருக்க கவர்மெண்ட் ரூலிங் வந்தா கூட அந்த இடஒதுக்கீட்டுல யாருமே கை வைக்கிறதே கிடையாது. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் போனதுக்கு அப்புறம் 2010, 15 அந்த காலகட்டத்தில் பங்களாதேஷ்ல ஒரு கோரிக்கை எழுது. என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த 30% இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணணும். ஏன்னா அவங்க தாத்தா போராடி இருக்காங்க பங்களாதேஷோட சுதந்திரத்துக்காக, அதுக்காக அவங்க அப்பாவும் அதை என்ஜாய் பண்ணும், அதோட பேர பிள்ளைங்களும் அதை என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது, அதை நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை பங்களாதேஷ் ஃபுல்லா எழுது. அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் வருது. ஸோ அந்த டைம்ல பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு இருந்த ஷேக் ஹசீனா 2018 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த 30% இடஒதுக்கீடு இனிமேல் கிடையாது அப்படின்னு கொண்டு வராங்க. நல்ல விஷயம்தான். ஏன்னா எப்பயோ நடந்த விஷயத்துக்காக இன்னும் அது நாட்டோட வளர்ச்சியை பாதிக்குது அப்படின்னா அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2018 இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. நல்ல விஷயம் தானே. அப்புறம் ஏன் போராட்டம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது சம்பந்தமான வழக்குகள் வந்து அங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இல்ல அந்த முக்தி யோகாக்கள் வந்து எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதோட ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் 2024 ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல வெளியாகுது. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சட்டத்தை வந்து செல்லாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் அறிவிக்கிறாங்க. உடனடியாக அங்க போராட்டம் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள். ஏன்னா அந்த மாணவர்கள் தான் சொல்றாங்க, நீங்க 30% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துறதுனால எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் வேலையிலையும் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, நாங்க எங்க வேலைக்கு போறதுனே தெரியல, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை தொடங்குறாங்க. அதுக்குள்ளதான் இந்த ராஜாக்கர்கள் டீம் வராங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக ஒண்ணு சேர்றாங்க. போராட்டம் ஒவ்வொரு நாளா அதிகமாக உச்ச நீதிமன்றம் மேல தலையிட்டு அந்த உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து நாங்க இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பனா அங்கேயே வந்து போராட்டம் அப்படிங்கிறது நின்றுக்க வேண்டியது. ஏன்னா உயர் நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை உச்ச நீதிமன்றம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கோட்டா சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்பனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்க போராட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, அது பிடிக்கல, அதுல மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா இன்னும் உச்ச நீதிமன்றம் போலாம், என்ன ஸ்டெப்பு வந்து லீகலா பண்ண முடியுமோ பண்ணிருக்கலாம். பட் இந்த போராட்டக்காரர்கள் அதை செய்யவே இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்கு. உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொன்னதுக்கு அப்புறம் போராட்டக்காரர்கள் எடுத்து வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா பதவி விலகணும் அப்படிங்கிறது தான். மாணவர்கள் அவங்க பதவி விலகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2024 ஜனவரியில தான் பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடந்தது. ஸோ அந்த எலெக்ஷன்ல ஷேக் ஹசீனா ஜெயிச்சது அப்படிங்கிறது முறைகேடா ஜெயிச்சாங்க. அதுவும் இல்லாம லாஸ்ட் 2 டைம் ஜெயிச்சதும் முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை மிரட்டி அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய அதிகாரிகளுக்கு வந்து ஸ்கேம் பண்ண விட்டாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சு எதிர்கட்சிகள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா இதோட 5வது டைம் இருக்காங்க. 4வது முறை கண்டினியூவா ஜெயிச்சது தான் இப்போ 2024. ஸோ அப்படிங்கிறப்போ இவங்க முறைகேடு பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் ராஜாக்கர்கள் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு முக்தி யோகாக்களை பிடிக்காது, அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போறது அப்படிங்கிறது பிடிக்காது. ஸோ இவங்க எல்லாம் ஒரு டீமா ஃபார்ம் ஆகி இந்த போராட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கோட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தோட கோரிக்கை, கொள்கை எல்லாமே. சரி, அதை வந்து நீதிமன்றமே சரி நாங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்பவே இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும். பட் போராட்டக்காரர்கள் ஒரு லாஜிக்குமே இல்லாம இந்த போராட்டத்தை கைவிடுறதாவே இல்லை. ஏன்னா பின் இருக்கக்கூடிய உந்துதல்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி, கோட்டா பிரச்சனை முடிஞ்சு இல்ல அப்படின்னா போராட்டத்தை கைவிடலாம்ல, உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்கல்ல. பட் இவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா ஷேக் ஹசீனா பதவி விலகணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அவங்க ஜெயிச்சதே முறைகேடா இருக்கு அப்படின்னு தான். பட் உண்மை என்ன அப்படின்னா பங்களாதேஷ் ஒரு காலத்துல ரொம்ப இப்போ எப்படி பாகிஸ்தான் இருக்காங்க அதே மாதிரி கஷ்டப்படுற ஒரு நாடா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஷேக் ஹசீனா எப்போ பிரைம் மினிஸ்டரா வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நிறைய போல்டா முடிவுகள் எடுத்து எப்படி இந்தியாவுக்கு ஒரு இந்திரா காந்தி வந்தாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவங்க ஷேக் ஹசீனாவை அதை மாதிரி தான் பாக்குறாங்க. ஒரு புரூட்டல் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியா தான் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பங்களாதேஷ்ல லிட்ரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகுது, பங்களாதேஷோட எக்கனாமி அப்படிங்கிறது, ஜிடிபி அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறது அந்த நாட்டோட வளர்ச்சிக்கான ஒரு பெண்மணியா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் போராட்டக்காரர்கள் அவங்க பதவி விலகினா மட்டும்தான் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும், அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அதோட அடுத்த கட்டமாக தான் நேற்று காலையில டாக்கா முன்னாடி கூடின அவ்வளவு கூட்டம், பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் கூடின கூட்டம் டாக்காவோட தலைநகர்ல ஷேக் ஹசீனாவோட இந்த பிரைம் மினிஸ்டர் மாளிகையை நோக்கி போறப்போ இவங்க ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு போற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையை சொல்ல போனா ஷேக் ஹசீனா வந்ததுக்கு அப்புறம் தான் பங்களாதேஷ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே நடந்த போராட்டம் அப்படிங்கிறது அந்த 30% ஒரு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, கவர்மெண்டே வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. இந்த போராடக்கூடிய மாணவர்களும் அது வேணான்னு தான் போராடுறாங்க. ஆனால் அதை வேணும்னு சொன்னது நீதிமன்றம். பட் இந்த பிரச்சனையை திருப்பி ட்விஸ்ட் பண்ணி ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகணும் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஸோ இப்போ ஷேக் ஹசீனா எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. இப்போ பங்களாதேஷ்ல ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை ராணுவம் கொண்டு வர போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாகிஸ்தான்ல எவ்வளவு பெரிய ஒரு இதே மாதிரி பிரச்சனை நடந்தது, ஸ்ரீலங்காவில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு. இப்ப இதே விஷயம் இப்போ பங்களாதேஷுக்கும் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடிலாம் ஒரு 2 முக்கியமான நாடுகள் இருக்காங்க. யார் அப்படின்னா சைனா ஒன்று, அமெரிக்கா ஒன்று. சைனானா ஓகே, ஏதோ பக்கத்து நாடுக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து பங்களாதேஷ்குள்ள வந்து ரொம்ப டாமினண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வாய்ப்பு இருக்கு. ஏன் அமெரிக்கா வந்து இந்த பிரச்சனைக்குள்ள வராங்க அப்படின்னா அமெரிக்கா தான் நமக்கு தெரியும்ல, எங்க எவ்வளவு ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அங்க அவங்களுடைய கால் தடம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்லையும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. சைனா இதுக்குள்ள வராங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து இந்தியா கூட ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் சைனாவுக்கு ரொம்ப நாளாவே உண்டு. அதை வந்து ஷேக் ஹசீனா வந்து 2 பக்கமும் பேலன்ஸ்டா இந்தியாவுக்கும் பகை இல்லாம சைனாவுக்கும் பகை இல்லாம தான் கொண்டு போனாங்க. இந்த டைம் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்ப கூட உடனடியாக வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணிட்டு தான் போனாங்க. அதே மாதிரி சைனாவுக்கும் போயிட்டு அங்க இருக்கக்கூடியவங்களும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா கூட அதிகமா நெருக்கமா இருக்காங்க ஷேக் ஹசீனா அப்படின்னு சைனா நினைக்கிறாங்க. அமெரிக்கா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு தீவை எங்களுக்கு கொடுங்க, நாங்க அங்க ராணுவ தளவாடங்கள் அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை, அதையும் ஷேக் ஹசீனா ஏத்துக்கல. ஸோ இந்த 2 நாடு தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பின்னாடி இருந்து காய் நகர்த்தக்கூடிய நாடுகளா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பத்தி இந்த 2 நாடு என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஏன் என்ன பின்னாடி இருந்து என்ன கேம் பிளே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸ்டே வித் மீ. பாய் வியூவர்ஸ்.